ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவு எலும்பில்லாத சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கனை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிங்கன்னா 65க்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்கனை கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிக்கன் 65க்கு மசால் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் சிக்கனை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் மசாலாவில் நல்லா ஒட்டி இருக்கணும். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. சூப்பராக இதிலே நல்லா ஊறிடும். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ சிக்கன் பீசஸ் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் நிறையா சிக்கன் ஆட் பண்ணக்கூடாது. உங்கள் பாத்திரத்துக்கு எவ்வளவு பத்துதோ அதுக்கேற்றாப்புல சிக்கனில் குக் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் எந்த மசாலாவுமே ஒட்டாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில், சிக்கனில் எந்த மசாலாவுமே பிரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் சிக்கனை போட்ட உடனே சிக்கனை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக ஒரு 3 மினிட்ஸ் ஒன் சைடு லைட்டாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஈஸியாக சிக்கன் நீங்கள் 65 வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று நீங்கள் சிக்கன் வறுக்கிறப்ப 65 செய்கிறப்ப இன்னொரு தப்பு என்னென்னா, நீங்கள் சிக்கனை ஓவராக குக் பண்ணினீங்க, அதாவது நீங்கள் ஓவராக ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கன் ஒரு மாதிரி ரப்பராக இருக்கும், அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சிக்கனை கரெக்டான டைமில் நீங்கள் எடுத்துடணும். இப்போ மிச்சம் இருக்க சிக்கனையும் நம்ம போட்டு வறுத்துடலாம். இப்போ அதே மாதிரி சிக்கனை எண்ணெயில் போட்டுக்கோங்க. ரொம்ப தனித்தனியாக இருக்கிற மாதிரி சிக்கனை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் சிக்கனை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நீங்கள் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட் டைம் சிக்கன் போடுறப்போ உங்களுக்கு நிறையா பபுள்ஸாக வரும். இது நீங்கள் சிக்கன் ஃபைனலாக குக் ஆகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு. நீங்கள் சிக்கனை ரொம்ப ஹார்டாக்கிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த பாயில் அந்த எண்ணெய் பபுள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்மியானோடனேவும் நீங்கள் சிக்கன் நல்லா ரெட் கலர் ஆன உடனே நீங்கள் எடுத்துடணும். அதான் கரெக்டான டைமு. நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கன் 65 வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற சிக்கனையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறையா குக்கிங் டிப்ஸ் அப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.